இந்த மாதிரி சில கேஸ் வந்து இந்தியா முழுக்க நடக்குது. இதுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் கிட் கேஸ் 3 அப்படின்ற ஒரு படம். இது எந்த மாதிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தெலுங்கு படம், அடிப்படையில் தெலுங்கு படம். ஞானி இதில் வந்து நடிச்சிருக்காரு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஞானி என்ன பண்ணுறாரு, சில பேரை வந்து கழுத்து அறுத்து கொலை பண்ணுறாரு. அதாவது கழுத்து அறுத்து தலைகீழாக தொங்க விட்டு கொலை பண்ணுறாரு. இதை அவரே வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருக்கிறார் அவர். இதை வந்து போலீஸ்காரங்க ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. ஞானியே ஒரு வந்து போலீஸ்காரர் தான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்களோட சேர்ந்து இவரும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அர்ஜுன் சர்க்கார் இந்த கேஸ் அவங்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் லத்தியில மாற்றவன் நிலைமை நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு, லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருது இது என்ன மாதிரி விஷயம், ஏன் இவரை பண்ணுறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கதை சொல்கிறார். அப்போது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில கேஸ் வந்து இந்தியா முழுக்க நடக்குது. தலைகளாக கட்டி தொங்க போட்டு கழுத்து அறுத்து கொலை பண்ணுறது. இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு மற்றவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. வெவ்வேறு பகுதிகளில் இந்தியாவில் இது நடக்குது. விசாகப்பட்டினம் நடக்குது, பீகாரில் நடக்குது, காஷ்மீரில் நடக்குது, இந்தியா முழுக்க நடக்குது, உலகத்தில் மற்ற பகுதிகளிலும் நடக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப மோசமான குற்றவாளிகளை இந்த மாதிரி கொலை பண்ணுறேன். இந்த மாதிரி கொலை பண்ணோம் அப்படின்னா அதை ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து இதுலேயோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அது ஒரு வெப்சைட்டு உள்ளே போகும். அந்த வெப்சைட் மூலமாக யார் வந்து இதை செய்ய சொல்கிறாங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும். இது மற்ற வெப்சைட் மாதிரி இதை அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு டார்க் வெப்சைட். அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார், டார்க் வெப்சைட், இதை நாம் அது பண்ண முடியாது, அதனால நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனுடைய ஆள் எங்கே இருக்கான் அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா இவர் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கார். அருணாச்சல் பிரதேசத்தில் போய் இவங்களை வந்து பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க இந்த டீமு. அப்போ என்ன ஆச்சு, அவங்களால ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்ற ஒரு கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமான இந்த ஒரு ஆந்திரா சினிமாவுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான வன்முறைகள், எங்கே பார்த்தாலும் ரத்தம் தெரிக்குது. படத்தில் முதல் காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரைக்கும் சர்வம் ரத்தமயம் தான். ஆனால் இந்த படம் நகர்ந்த விதம் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து படத்துடைய கொண்டு போன விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எங்கேயுமே பெரும்பாலும் சுவாரஸ்யம் குறையல. வேகமாகவே கதை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நகர்ந்து போகுது. படத்தின் முதல் காட்சியிலே வந்து அவர் டைரக்டர் வந்து கதைக்குள்ளே வந்துட்டார். சைலேஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படத்தின் முதல் காட்சியிலே வந்து கதைக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே அதிலிருந்தே கதை வந்து ஆரம்பிக்குது. அதனால் வந்து பெரும்பாலும் இந்த படத்தினுடைய போர் அடிக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் அங்கே எங்கே திரும்பலை. அதே மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு கொலையும் நடக்கும்போதும் அவங்க தப்பிச்சு போகும்போது இவர் பிடிக்கிறதும் அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாரும் ஒரே மெத்தடில் மர்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அளவு கடந்த வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்குது இந்த படத்தில். இது வந்து கொஞ்சம் பெரியவங்க தான் பார்க்க முடிகிற ஒரு படம் இது. அதே மாதிரி ஏன்னா வந்து இவர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையாகவே அவருடைய எடுத்த கேரக்டருக்கு அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஏற்ற மாதிரி நல்லா கம்பீரமாக, ஒரு முடுக்கா, கோபமாக, ஒரு ஏதோ ஒரு அதாவது வந்து இந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறி கொடுத்த வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சோகம் இருக்கும். சோகத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கும். கோபமும் சோகமும் கலந்த ஒரு கேரக்டர் வந்து இவர் இதில் பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த படத்தை நல்லா படிச்சிருக்காங்க. வில்லன்கள்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீநிதி செட்டி வந்து ஓரளவுக்கு இந்த படத்தில் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த படத்தையும் வந்து வழிநடத்திட்டு போகிறது வந்து அந்த படத்தினுடைய கொண்டு போன திரைக்கதை அமைப்பு தான். அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்னணி இசை நல்லா இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒளிப்பதிவு. காஷ்மீர் காட்டக்கூடிய அந்த ஸ்னோவில் இருக்கக்கூடிய அந்த கேமரா ஒர்க்கும் சரி, இந்த 2 வேன்கள் அதிகமாக வந்து வேகமாக போகக்கூடிய அந்த சேசிங் சீனும் சரி, எல்லா இடங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் வந்து 20-25 நிமிஷம் வருது. ஃபர்ஸ்ட் டேவே உன்னை பாக்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு, நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானா?
அதை நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் இந்த மாதிரி படங்களில் வந்து வெற்றியினுடைய பின்னணியில் கண்டிப்பாக எடிட்டிங் இருக்கும். எடிட்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஒவ்வொரு சீனையும் வந்து போர் அடிக்காத மாதிரி ஷார்ப்பாக ஒவ்வொரு கனெக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக வந்து எடிட்டிங்கில் இந்த படத்துக்குனான ஒரு ரோல் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு சண்டை பிரியர்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லரும் இந்த படத்தில் இருக்குது. த்ரில்லிங் அனுபவம் இருக்கும், இந்த படம் இருக்கும், பிடிக்கும். குழந்தைகளோட இந்த படத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வந்து இந்த படம் வந்து ஒரு ஓரளவுக்கு பெரியவங்க ஒரு பார்க்கலாம்ன்ற ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஆந்திராவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மசாலாத்தனம் தூக்கலாகவும் அதே மாதிரி சஸ்பென்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் இந்த ஹிட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திருப்பேன். நான் ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.